ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சக்தி ஈசா. நாங்கள் திருப்பூர்லேருந்து உங்கள் அம்மா பார்க்கறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அவங்க அம்மா பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ரிட்டன் திருப்பூர் போகிறதையும் வீடியோவாக எடுத்து போடுவோங்க. இங்கே வந்தது நம்ம இருந்தது மறுபடியும் திருப்பூர் போகிறதையும் வீடியோவாக போடுவோம். நம்ம நைட்டே கோயம்புத்தூர் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ காலையில் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது சீத்தாக்கா மரங்க, வாங்க காட்டுறேங்க. பக்கத்தில் சின்ன சின்ன காயெலாம் நிறையா வச்சுருக்குங்க. போன டைம் இதோட ட்ரிப் கொஞ்சம் அப்புறம் சின்ன சின்ன காயாக சின்னதாக இருந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு சில இது பழங்கள் இருக்கும். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குங்களா, இங்கே வச்சுட்டா இங்கே 2-3 பழம் இருக்குது பாருங்கள். இது தெரியுதுங்களா? மேலே இருக்குது. ஓரளவுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேங்க, பாருங்கள். பாருங்க, நம்ம எப்பயுமே ஊர்லேருந்து வந்தால் மாடுகள்லாம் என்ன செய்யுது, எப்படி இருக்குது என்ன பாட்டு வந்து பார்ப்போங்க. எப்பயுமே இது ஒரு மாடுங்க. இங்கே வரேன், இருங்க வரேன், அப்போ வரேன். இங்கே ஒரு மாடு இருக்கு பாருங்க, பாருங்க. அங்கே ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்களா? 2 மாடுமே நம்ம மாடு தாங்க. மொத்தம் 3 வேணும் இருக்குது. எப்பவுமே ஊர்லேருந்து வந்தால் ஒரு ரவுண்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஒரு வட்டு வந்து பார்ப்போங்க. மாடு எப்படி இருக்குது என்ன இதுன்னு. நம்ம எப்பவுமே நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாழை, வெண்டைக்காய், தக்காளி, அவரை இந்த மாதிரி எல்லா ஐட்டம் போடுவாங்க. இந்த வருஷம் எதுவுமே சரியாக போடலை. ஏன்னா இங்கெல்லாம் மாமாவும் அத்தையும் தான் பார்த்துக்குவாங்க. மாமா இப்போ இறந்ததுனால அவங்களால ஒரு ஆள்னால எதுவும் போட்டு இது பண்ண முடியறதில்ல அப்படின்ட்டு எதுவும் விவசாயம் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வாங்க, நம்மகிட்ட ஒரு 5-6 வாழை மட்டும் இருக்குது. அந்த வீட்டுக்கு அளவாக யூஸ்க்கு அந்த வாழையில் மட்டும் பூ விட்டுருக்கு. என்ன கண்டிஷன் பாட்டு வருவோம். நம்ம வாழையில் பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு வாழை பூ விட்டுருக்கு. இதில் இந்த ஒரு வாழை மட்டும் பூ விட்டுருக்கு. ஏன் தம்பி, அந்த வாழையில் அங்கே ஏதாவது பூ மாதிரி குலை விட்டுருக்காங்க? ஏதாவது குலை விட்டுருக்கா? அது இன்னும் வரும் தம்பி, இது ஸ்டார்டிங். சரி வாங்க, நம்ம அந்த அடுத்த இருக்கிற வாழையை பார்ப்போம். நம்ம தோட்டத்து பக்கத்துல ட்ரெயின் போகுங்க. வீட்டு பக்கத்துலயே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கத்துலயே ட்ரெயின் ட்ராக் இருக்கு. ஆனால் நம்ம ட்ரெயின் பார்த்துக்கலாம். அப்படியே பாருங்க, இன்னொன்று காட்டுற பாருங்க. நம்ம வீட்டில் வந்து பக்கத்தில் தோட்டத்தில் பண்ணி எப்படி காட்டு பண்ணி வந்து எப்படி குழி தோண்டி இருக்குன்னு பாருங்க. பூரா தோண்டி இருக்குதுங்க, குழி தோண்டி இருக்கு பாருங்க. சரி வாங்க, அடுத்த இடத்துக்கு போகலாங்க. அடுத்த வாழையை போய் பார்க்கலாம். இதில் நிறைய விட்டுருக்கு. ஆமாம், நிறையா பாருவே. இல்லை பூட்டப்போ மேலே பாருவே நிறையா. எங்கே இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது? 1 2 3 4 5 அதோட 6 சீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஈஸு என்ன மாடுக்கு மஸ்பில் அறுத்து போடுறியா? ஆமாம், சட்டை போடாமல் வந்துட்டு அம்மா ஒரே பிப்பா பிக்குது. அறுத்து விடுச்சு கையில். அம்மா உடம்பு சரியில்லை, நம்ம ஊருக்கு வரக்கு முன்னாடி அறுத்து வச்சு அறுத்து வச்சுட்டு போயிடறான்னு அறுத்து வச்சுட்டியா? பரவாயில்லையே. அறுத்துட்டோம்மா, 2 மாதத்துக்கு அறுத்தாச்சு. ஆ 3வது மாதத்துக்கு அறுத்துட்டு இருக்கிறேன். ஒரு 2 மாட்டுக்கு முன்னாடி அறுத்து வச்சிட்டியா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரப்பயே? ஆமாம்மா, மழை வர மாதிரி இருக்குல்ல. ம் மணி 12 சரி, இதுவும் நல்லது. ஆமாம், அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதோட சரி நீ ஒரு எடுத்து வச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதோட அறுத்து வச்சு கிளம்பிடலாம். ம் அறுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பினா கரெக்டாக இருக்கும். ஈசா ஆமாம்மா, நீங்கள் அறுத்து பார்க்குறீங்களா? இல்லை ஈசா, எனக்கு அது சேராது. அறுத்தோம்னா பிப்பாயிரும் எனக்கு. எனக்கு அது சேராது. செடிக்கு களைப்புள்ளி அடிச்சிடணும். இல்லை தான் ஒரு முந்து வர்றது ஒரு மாதிரி பட்டுச்சுன்னா பூரா தடிச்சு போயிடும். எனக்கு சேராது. அதுக்கப்போ செடி நிறைய இருக்கிறதுனால நீ மற்றதா செய்ய சொல்கிறேன்னா செய்வேன். கண்டிப்பாக இது வந்து எனக்கு செட் ஆகாது. 2 டைம் நான் அறுத்து 2 டைமே எனக்கு பெருசாக தடிச்சுக்குச்சு. ம் உனக்கு சேர்ந்து கைக்கு இது மாதிரி ஃபுல் கை சட்டை போட்டுக்கலாம்ல? நானும் அம்மா அப்புறம் அம்மா எங்கே ஓட்டுக்குன்னு தெரியல. ம் வரக்குள்ள அரிசியிலேருந்து அரிசிக்கணும். நிறைய இது ரசப்பூடா விஷப்பூடுது. ஆமாம், எக்ஸ்ட்ரா நிறைய செடி இதோட நிறைய செடி எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சு வரும். விஷப்பூடு தான் நிறைய இருக்குது. வெட்டி விட்டது, வெட்டி விட்டோம்னா பூச்செடி முளைச்சிக்கல. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு நிறையா அறுத்துட்டோங்க. ஃபுல்லாகவே ஒட்டுக்கு அறுத்துட்டோம். நம்மளே போய் காமிங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அறுத்து விட்டதுங்க. இதெல்லாம் அறுக்க வேண்டியது மாட்டுக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இது அதோட சேர்ந்ததாங்க மசப்பில். அது மசால் பில்லும்பாங்க, ஒருத்தவங்க வந்து கணம் பில்லும்பாங்க. ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. கணம்பில் மசால் பில் ரெண்டும் ஒன்று தாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சுங்க. அறுத்து எடுத்துகிட்டு இப்போ 2வது மாடி வளருதுங்க. மாட்டுக்கு அறுத்து போடுறதுக்குங்க. சரி வாங்க மறுபடியும் நம்ம ஈசாட்ட போவோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஈசா முடிஞ்சுன்னா இருக்கணுமா? ஆமாம், நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே ட்ரெயின் போகுங்க, தெரியுங்க நினைக்கிறேன். பாருங்களேன், அதான் தெரியும் உங்களுக்கு. நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி உள்ள மலைங்க. தோட்டமே மலையடி பறந்தாங்க. பார்க்க சூப்பராக இருக்குங்க மலையடி வாரத்தில். போதுமாம்மா, கட்டாச்சு. போதுமா? போது போகலாம். ம் மாடு பிடிச்சி கட்டிட்டு ம் குளிச்சுட்டு பார்த்து. போகலாமா? ம் அப்புறம் வாங்க.
ம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. கொண்டு வந்து மாட்டு தலையில் வச்சாச்சுங்க. ஃபுல்லாக அறுத்து வச்சுருக்கே, பரவாயில்ல நிறையவே அறுத்து வச்சுருக்கேன் ஈஸா. நைட்டுக்கு போட காமலமா. அவங்க அம்மாவுக்கு சிரமம் கொடுக்கூடாது, அவங்க அம்மாவுக்கு உடம்புல நல்லா இல்லைன்ட்டுங்க ஈஸாவே அறுத்து வச்சுட்டாளுங்க. சரி, மாடு புடிச்சு வரீங்களா? நம்ம புடிச்சு விட்டுமா? நானும் வரேன் போகலாம். ஈசா எங்கே போயிட்டுருக்கிறீங்க? கேட்கல. நானும் வரேன் போகலாம். ஆளுக்கு முன்னாடி மணி போயிட்டுருக்குறேன் முன்னாடி. ம் மாடெல்லாம் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. யார் குழந்தை அம்மா கொண்டு கட்டி வச்சுட்டு போனதா நீ கட்டி வச்சுட்டியா? ம் கிடங்க போகலாம். அவங்க எப்படா வருவீங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருப்பானுங்க போல. தம்பி ஒரு மாடை பிடிச்சிட்டு வர போகிறான் பாரு ஈஸு. தம்பி புடிச்சியா மாட்ட? அந்த மாட்டை கையோட புடிச்சிட்டு வந்துருவேன். 2 ஊரே போட்டுச்சிட்டு வந்துருவியா? தம்பி அழகா மாடு பிடிச்சிட்டு போகிறான் பாரு. அவனுக்கு நல்ல பழக்கம் இருக்குது மாடோடு வந்து இருந்து. அவனுக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். நீங்க பிடிக்கிறீங்களா? இல்லை நீயே பிடிச்சிட்டு போய் சார் வரேன். வாங்க போலாம். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அதனால் நீ எடுத்துக்கோ. அங்கே ஒரு மாட்டை மட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க பாரு, கத்துது பாரு அந்த மாடு. மாடு போயிருமா கரெக்டாக? அதுவே சண்டை போட்டுக்காதுங்களா அங்கே போய் தண்ணி கட்டுற இடத்துல? ஆமாம் 2 மாடு போகுதில்ல, அப்புறம் விட்டுக்கு போய் கட்டி வச்சுட்டு கூட வந்து எடுத்துக்கலாம், கூப்பிட்டு வந்துடலாம். ஆமாம் மழை வர்ற மாதிரி இருக்கு. மாடு அங்கே போயிடுச்சு பாரு. ம் 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 ஈஸா அதுக்கு தண்ணி ஊற்றணும் மண்ணுமா? போதுமா? கேடா
தம்பி என்னாச்சு? இந்த மாடு இங்கே கொண்டு வந்து கட்டுவியா சார்? நான் நிற்கிற இடத்துல இந்த இடத்துல கட்ட போறியா? என்ன பண்ண போறீங்க? இன்னொரு மாடை பிடிச்சிட்டு வர போறீங்களா? பார்த்து தம்பி, அடிச்சுக்கிற கையில் மாடு கட்டுற காப்பிடிக்கிறேண்ணா. அங்கே போட்டுருங்க அந்த கம்பியை, வளர்ந்துருவோம். வாங்க வாங்க போலாம். இப்போ வரேன். ஈசா என்ன பண்ற? உங்களுக்கு தம்பிக்கு சளியா இருக்குல்ல, அதனால 2 பேத்துக்கு துளசி பறிச்சு கொடுக்கலான்னு பறிச்சிட்டு இருக்கோம்மா. துளசி தானே? ஆமாம்மா, பாருங்களேன், நம்ம ஊர்ல கிடைக்கிறது வந்து இந்த துளசியா இருக்கும். இதனால நாட்டு துளசியா? ஆமா, ஏதோ நாட்டு துளசி பாருங்களேன். இதனால எஃபெக்ட் இருக்கும், காட்டமா இருக்கும், காரமா இருக்கும். தம்பிக்கு சளியை பிடிச்சிருக்குல்ல, மூக்கு உறிஞ்சிட்டு கிடக்காம பாரு. சளி காய்ச்சலா இருக்குல்ல, நீங்களும் தம்பி ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. போதுமா அது? இது போதும், இந்தாங்க. நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டீங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு. இந்தாங்க தம்பி. ஈசா என்ன பண்ணுற? பால் கறக்க போறியா? அம்மா அத்தை முன்னாடி நிற்பீங்களா அந்த மாட்டுக்கு? ஈசா பால் கறந்துட்டு கொடுத்துட்டு கொண்டு இப்போ வீட்டுக்கு பால் எடுத்து போகிறோமா? திருப்பூர் போகிறப்பையா? இந்த மாட்டுக்கு பால் காலைல மட்டும் வந்து கறக்குறா அப்படியா? சரி சரி. ஏன் சார் 2 காலையில் தானே கழுவாங்க, நீ என்ன ஒரு ஆளுக்கு ஒரு இதுலேயே பண்ணுற? பால்காரங்க 2 இதில் பண்ணுவாங்க. ஓ ஆமாம், பால் போசி வைக்கிறக்கு இடம் இல்லாத அளவுக்கு மாடு கால் வச்சுருக்குதா? கால்லாம் தூக்கி சொல்லு. என்ன லாங்குவேஜ் சார் அது? ஓகே ஓகே சூப்பர். அந்த காம்பு
மாட்டிலேயே தான் வைக்கிறேன். தம்பி என்ன பண்ணுற? உண்டிக்குள்ள இட்டு வந்துருக்குற? வெகு தொலைவு போயிருது. எப்பயுமே பாப்பா தம்பி 2 பேருமே கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த ட்ரிப்பு தம்பி மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைங்களா, அதனால் அம்மா வீட்லேயே திருப்பூர்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒருத்தனா விளாண்டுட்டு இருக்கிறானுங்க தனியாக. நம்மளுக்கு இந்த மாடு கம்மியாக தானேங்க பால் கறக்குங்க. அது 2 ஓரளவுக்கு கறக்குங்க. ஏனுங்க? சரிங்க. ஓ ம் அந்த மாடுங்க. ம் ஆமாங்க, அந்த மாடு பார்த்துருக்கேன். காலைல 5 லிட்டர் 4 லிட்டர் ஊற்றிருக்குறோம். சாயங்காலம் அதே மாதிரி நான் 3 4 ஊற்றிருக்குறோம். இந்த மாடுங்க. இந்த மாடுமே அதே மாதிரி தானுங்க. 4 லிட்ரு காலையில், சாயங்காலம் 3 லிட்டர் 3.5 லிட்டர் ஊற்றிருக்குறோம். இப்போ 2 மாடுமே இப்போ சென்னையாக இருக்கனால பால் கறக்கிறது பாட்டியாச்சு. சரிங்க. ஈஸு உங்களுக்கு பால் கறந்துட்டியா? ம் ஓகே ஓகே. சார் காட்டை எவ்வளோ பால் கறந்துக்குன்னு பார்க்கலாம். ஓகே. தம்பி
ம் திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடிங்க அத்தை கொஞ்சம் மளிகை ஜாமான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. முன்கால் பாக்கெட் அந்த முன்கால் பாக்கெட் ஒரு பாக்கெட் ஈசா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா ஊருக்கு. போகலாமா? போகலாம். ம் போகலாம். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் ஈஸோட அம்மா. மறுபடி திருப்பூர் போகிறோம் விட்டுட்டு போகிறோன்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங் அம்மாவை. சரி விடு, அடுத்த வாரம் வந்து மறுபடி வந்து பார்க்கலாம், இல்லை அடுத்த வாரம் வந்துருவோம்ல. எப்படி ஒரு வாரம் வந்து பார்க்கறக்கு வந்துருவோம்ல. எப்படி சரி ஃபீல் பண்ணாத, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கட் பண்ணிடுறேன். அத்தா போயிட்டு போயிட்டுறேம்மா. பாய். பார்த்துருங்க, ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க. பாய். பாய். போய் சரி போயிட்டு சரி போயிட்டு